நான் பார்க்க போகிறது பயிற்சி 6.3 ஃபஸ்ட்டு சம். கொஷின் பாருங்கள். ஏ வெக்டர் ஈக்குவல் I கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் கமா பி வெக்டர் ஈக்குவல் 2I கேப் ப்ளஸ் j கேப் மைனஸ் 2k கேப் கமா சி வெக்டர் ஈக்குவல் 3I கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப் எனில் ரெண்டு சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஆகியவற்றை காண்க. நமக்கு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மூணு வெக்டரையும் வச்சு இது நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது பெட்டி பெருக்கல் முறை, பாக்ஸ் ப்ராடக்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அணிக்கை முறைப்படி சால்வ் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து வர ஆன்சரை வச்சு சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிசி கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து வர ஆன்சரை வச்சு ஏ கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு இப்போ கொஷினை கொடுத்துருக்கேன். ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் எடுத்து எழுதியாச்சு. இப்போது ஃபஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் சி வெக்டர். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கலாமா. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அணிக்கை முறைப்படி சால்வ் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு வருமா. இப்போது ஏ வெக்டர் பாருங்கள். இதுக்கான கெழுவு மட்டும் எடுத்து எழுத போகிறோம். இதுவுமே எல்லாம் ஒன்று அர்த்தம். 1 மைனஸ் 2 ப்ளஸ் 3 எடுத்து எழுதிக்கலாமா. 1 மைனஸ் 2 ப்ளஸ் 3. அடுத்து பாருங்கள் பி வெக்டர் 2 1 மைனஸ் 2 எடுத்து எழுதிடலாமா. 2 1 மைனஸ் 2. பாருங்கள் குறி மாற்றணும். இது ப்ளஸ்ஸு மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போது ப்ளஸ்ஸு ஐ கேப்னு வருமா. இப்போது இந்த ஐ கேப்க்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கான 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா. மைனஸ் 2 3 1 மைனஸ் 2. அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜே கேப் இன்ட்டு இதுக்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கான 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 மைனஸ் 2. அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் கே கேப்க்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கான 4 நம்பர் எடுத்து எழுதிப்போம். 1 மைனஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. சரிங்களா, ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 இன்ட்டு 2 4. ஃபார்முலா வர மைனஸ் 1 இன்ட்டு 3 3 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2 2. அப்போ மைனஸ் 2. ஃபார்முலா வர மைனஸ் 2 இன்ட்டு 3 6. அடுத்து பாருங்கள் கே கேப் இன்ட்டு 1 இன்ட்டு 1 1. ஃபார்முலா வர மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2 4. இப்போ மைனஸ் 4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் 4 ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் 4 மைனஸ் 3 கழிச்சா 1 ஐ கேப் மைனஸ் 3 மைனஸ் ஐ கேப் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6. குறி ஒரே மாதிரி கட்டலாம், கூட்டிக்கலாமா. அப்போ கூட்டினா மைனஸ் 8. அடுத்து பாருங்க ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 1 ப்ளஸ் 4 5. இப்போ பெருக்கி எழுதலாமா. பெருக்கி எழுதும் போது 1 இன்ட்டு ஐ அது தான் வரும். அப்போது இங்கே ஐ கேப் மட்டும் வரும். மைனஸ் ஜே கேப் மைனஸ் 8 மைனஸ் இல்லை மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. இப்போ ப்ளஸ்ஸு 8 ஜே கேப் அது போக ப்ளஸ்ஸு 5 கே கேப். இது எதுக்கானது. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கானது. இப்போ இதை சி வெக்டருக்கு அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணும்போது பாருங்கள் இப்போது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த வெக்டரையும் ப்ளஸ் சி வெக்டர். சரிங்களா, இதையும் சேம் அணிக்கை முறைப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஐ கேப் ஜே கேப் கே கேப். இப்போ இதுக்காக கண்டுபிடிச்சோமோ அதுக்கான கெழுவு மட்டும் எடுத்து எழுதிக்கலாமா. அப்போ 1 8 5ன்னு வருமா. அதே இப்போ சி வெக்டருக்கான கெழுவு மட்டும் எடுத்து எழுத போகிறோம். ஐக்கு 3 ஜேக்கு 2 கேவுக்கு இதுமாரி எல்லாம் 1ங்கிறது அர்த்தம். சரிங்களா, அப்போ 1.
இது குறி மாற்றணும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அணிக்கை மறுபடி சால்வ் பண்ணும்போது ப்ளஸ்ஸு ஐ கேப் மாடுலஸ் ஆஃப் நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கிற 4 நம்பர் பார்த்திங்கன்னா 8 5 2 1. அடுத்து மைனஸ் ஜே கேப் இன்ட்டு இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கிற 4 நம்பர் பார்த்திங்கன்னா 1 3 5 1. அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப்க்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கிற 4 நம்பர் 1 8 3 2. சரிங்களா? ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு 8 இன்ட்டு 1 8 ஃபார்முலா வர மைனஸ் 2 இன்ட்டு 5 10 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 3 இன்ட்டு 5 15 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 1 இன்ட்டு 2 2 மைனஸ் 3 இன்ட்டு 8 24. அடுத்து பாருங்கள் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு 8 மைனஸ் 10. இப்போ கழிக்கணும். கழிச்சா 2 வருமா? பிரிவினை கணக்கு குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 2. அடுத்து மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 1 மைனஸ் 15. அப்போ கழிக்கணும். கழிக்கும் போது 14 வருமா? பிரிவினை கணக்கு குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 14. ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 2 மைனஸ் 24. இப்போ கழிக்கணும். கழிக்கும் போது 22 வருமா? பிரிவினை கணக்கு குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 22. ஈக்குவல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த டைம் பெருக்கணும் எல்லாமே. இப்போ 2 இன்ட்டு ஐ 2ஐன்னு வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ மைனஸ் 2 ஐ கேப்னு வருமா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஜே இன்ட்டு 14. இப்போ 14 ஜே கேப். அடுத்து பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 22 இன்ட்டு கே கேப் 22 கே கேப். இது பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் கான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். சரிங்களா? ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி வெக்டர் சி வெக்டர் எடுத்து அணிக்கை முறைப்படி சால்வ் பண்ண போகிறோம். பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். இப்போது ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு எடுத்துப்போம். மேலே பி வெக்டருக்கான கிளவு மட்டும் எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா? அப்போது 2 1 மைனஸ் 2. சரிங்களா? அடுத்து சி வெக்டருக்கான கிளு 3 2 1. ஓகேங்களா? ஈக்குவல் இப்போ குறி மாற்றணும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்க 4 நம்பர் பார்த்திங்கன்னா 1 மைனஸ் 2 ப்ளஸ் 2 1. அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜே கேப் இன்ட்டு இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்க 4 நம்பர் 2 3 மைனஸ் 2 1. அடுத்து ப்ளஸ் கே கேப்க்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்க 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? 2 1 3 2. இப்போ எடுத்து எழுதியாச்சு. ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 4. அப்போ மைனஸ் 4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் 4 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 2 இன்ட்டு 1 2 ஃபார்முலா வர மைனஸ் 3 இன்ட்டு 2 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போது மைனஸ் 6. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 6 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 3 இன்ட்டு 1 3 ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் 1 4 கூட்டினா 5 மைனஸ் ஜே கேப் 2 6 கூட்டினா 8 ப்ளஸ் கே கேப் 4 மைனஸ் 3. இப்போ கழிச்சா 1. பெருக்கி எழுதிக்கலாமா? பெருக்கும்போது என்ன வரும்? 5 ஐ கேப்னு வருமா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். இப்போ மைனஸ் 8 ஜே கேப்னு வருமா? ப்ளஸ்ஸு கே கேப். ஒன்றுங்க பொட்டல் 1 தான், பொட்டலால் 1 தான். இதுக்கான ஆன்சர் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டருக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். சேம் இதையும் அணிக்கை முறைப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஐ கேப் ஜே கேப் கே கேப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ வெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் அப்ளை பண்ணணும்.
பாருங்க இப்போ ஏ வெக்டருக்கான கிலோ மட்டும் எடுத்து எழுத போகிறோம். 1 - 2 + 3. அடுத்து பாருங்க பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 5 - 8 1 எடுத்து எழுதிக்கலாம். 5 - 8 + 1 ஈக்குவல். இப்போ குறி மாற்றணும், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் ஐ கேப்னு வருமா? இந்த ஐ கேப்க்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கான 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? -2 + 3 - 8 + 1. அடுத்து பாருங்க மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இந்த ஜே கேப்க்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கான 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? 1 5 3 1. அடுத்து பாருங்க ப்ளஸ் கே கேப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் கே கேப்க்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கான 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். 1 - 2 5 - 8 பெருக்கலாம் பாருங்கள். ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு -2 × 1 -2 ஃபார்முலா வர -8 × +3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 × 3 24. அப்போ -24. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் 24 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 1 × 1 1 -5 × 3 15 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு +1 × -8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 8 8. அப்போ -8 ஃபார்முலா ஒரு மைனஸ் ப்ளஸ் 5 × -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 2 10. அப்போ -10 ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 10 ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் -2 + 24 கழிச்சு ப்ளஸ் 22 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு +1 -15 கழிச்சு -14 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு -8 + 10 கழிச்சா +2 ஈக்குவல். பெருக்கலாம். பெருக்கல் பார்த்தீங்கன்னா 22 ஐ கேப் மைனஸ் ஜே கேப் -14. அப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா? அப்போது 14 ஜே கேப். சரிங்களா? அடுத்து பாருங்க ப்ளஸ் 2 கே கேப். இது வந்து ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டருக்கான ஆன்சர். பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.